வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு ஏன்? மார்கழி மாதம் என்பதே பெருமாள் வழிபாட்டுக்கு உரியதுதான். அதுவும் வைகுண்ட ஏகாதசி நன்னாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தகைய பெருமை மிகுந்த நாளில்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும். இந்நாளில் பெருமாளை தரிசித்தால் சகல நன்மைகளும் உங்களை வந்து சேரும். பொதுவாக ஆண்டு முழுவதும் தினமும் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை வணங்க வேண்டும் என்பது விதி. அப்படி செய்தால் நமக்கு பரமபதம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். ஆனால் அது முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் அதிகாலை வேளையில் நாம் பெருமாளை வணங்கினால் அது ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை தருவதோடு வைகுண்ட பதவியையும் வழங்கும். மறுமையில் வைகுண்டம் மட்டும் அளிப்பவன் அல்ல பெருமாள், இம்மையிலும் நாம் கேட்கும் வரம் தரும் அருள் கொடையாளன். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி 108 வைணவ திவ்ய தேங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் மிகுந்த போற்றுதலுக்கு உரிய கோயிலாக உள்ளது. திருப்பதி உள்ளிட்ட மற்ற பெருமாள் கோயில்களில் எல்லாம் ஜனவரி 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் ஸ்ரீரங்கம் கோயிலில் மட்டும் டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி வரை 20 நாட்கள் விழாவாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாட